இந்த ஹோம் தியேட்டர் பாக்ஸ் நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த பாக்ஸை வச்சு நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் வந்து அசம்பிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து நம்ம மேலோட்டமா க்ளீன் பண்ணிக்கலாம். துணி சோப் மற்றும் பிரஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்க தொடச்சிங்க அப்படின்னா சூப்பரா க்ளீன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மெத்தட்ல நம்ம பாக்ஸ் ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தியேட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம ஏசி மெயின்ஸ் கார்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுவும் இதுக்கு மேட்சிங்காகவே பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு வைக்கிறதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆம் போர்டையும் டிரான்ஸ்ஃபார்மரையும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து ஸ்க்ரூவும் போல்ட்டும் போகிறதுக்காக நம்ம வந்து மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்மால் சைஸ் பிட் இல்லை, அதனால் நம்ம ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம பவர் ஆம் போர்டையும் டிரான்ஸ்ஃபார்மரையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏசி மெயின்ஸ் கார்டு ஒயரை இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங்கில் நம்ம வந்து ஜாயிண்ட் போட ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு ஸ்விட்சும் ஃபேஸும் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக ஃபேஸு கண்ட்ரோல் ஆகி போகிற மாதிரி நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நியூட்ரல் பாயிண்ட் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம பிரைமரி வைண்டிங்கில் கொடுத்துடலாம். ஒயர் ஸ்டீப்பரை வச்சு நம்ம இன்சுலேஷனை நீக்கிடலாம். வயரில் அதுக்கேற்ற மாதிரி காட்டன் ஸ்லீவை நம்ம வந்து கட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏசி மெயின்ஸ் கார்டு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்சுலேஷனுக்காக இன்சுலேஷன் டேப்பை நம்ம அடிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு இன்சுலேஷன் டேப் இல்லை, அதனால் செலோ டேப் இருக்குது, அதை நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ டேக்கை யூஸ் பண்ணி நம்ம டைட்டாக நம்ம கட்டிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் நீங்கள் 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் 12 ஏசி அவுட்புட் வரும். 12 அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கனெக்டர் மூலயமா நம்ம மதர் போர்டில் இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பவர் சப்ளை வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட் அண்ட் சிக்னல் இன்புட் செக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா TDA 2030. இந்த ஐசி நமக்கு 18 வாட் அவுட்புட் நமக்கு தரும். நம்ம மேக் பண்ண போகிற ஹோம் தியேட்டர் என்ன ஹோம் தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1 ஹோம் தியேட்டர். அதுக்கு வந்து 2 வகையான கண்ட்ரோல் தேவை நமக்கு. அதை வந்து நம்ம டீசால்டரிங் வைக்க வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்ட் 2 வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை